Hi students, good morning. Welcome to our next gen academy. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா நம்மளோட இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கிற இந்த கரண்ட் இஷ்யூ, அதாவது ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ தான் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு நீங்கள் யோசிக்கலாம், என்ன தான் இந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, ஏன் வந்து இந்தியா பாகிஸ்தானும் வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் ரீஜனுக்கு சைனா எல்லாம் சேர்ந்து இப்படி அடிச்சுக்கிறாங்க, இதனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்க விஷயம், ஜம்மு காஷ்மீரில் என்னென்னலாம் இது வரைக்கும் இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஏன் வந்து இந்த இஷ்யூ நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன்னா, கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி குரூப் 1 மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். என்ன கொஸ்டின்னா, ஜம்மு காஷ்மீரில் தான் இப்போ இந்த பஹல்காம் அட்டாக் நடந்திருக்கு. நம்ம அடுத்த வீடியோ வந்து பஹல்காம் அட்டாக், அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர், இப்போ ரீசெண்டாக இந்த 4 நாளாக நடந்த விஷயங்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்றதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து நடக்குது அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியணும். அதாவது ஆர்டிக்கல் 370, ஆர்டிக்கல் 35A நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஜென் அகாடமியில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்டிக்கல் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆர்டிக்கல் 370 அப்புறம் ஆர்டிக்கல் 35A. ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து குரூப் 1 மெயின்ஸில் கொஷின் எப்படி வரும்னா, இப்போ ரீசெண்டானா 2019 வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து ஆர்டிக்கல் 370 வந்து வரலாற்று பிழை சரி செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் 370 வந்து ஜம்மு காஷ்மீரில் இருந்து தூக்கிட்டாங்க இந்தியா. ஆர்டிக்கல் 35Aவையும் தூக்கிட்டு இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, ஜம்மு காஷ்மீரை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் அதே மாதிரி லடாக்கை ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் பிரிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் 370னா என்ன, ஏன் வந்து இந்தியா இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த ஆர்டிக்கல் ஏன் அவங்க மேலே ஃபஸ்ட்டு இம்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஏன் இந்த ஆர்டிக்கல் எடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் இதிலிருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் 100% நீங்கள் அடிக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜம்மு காஷ்மீர் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மேப்பு இப்படி தான் இருக்குது, இது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு மேப்பும் வரைய தெரியணும். இப்போ சப்போஸ் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் கொஷின் எந்த கொஷின் வந்தாலும் சரி, அது சம்மந்தப்பட்டது இல்லை எந்த ஸ்டேட் சம்மந்தப்பட்ட கொஷினாலும் சரி, அந்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு வந்து இந்தியா மேப்பில் வரைய தெரியணும். ஸ்டேட்டு ஒவ்வொன்றும் வரைகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதில் நீங்கள் ஜஸ்ட்டு இந்தியா வரைஞ்சிட்டு அந்த ஸ்டேட் மட்டும் எங்கே இருக்குதுன்னு ஜஸ்ட்டு மார்க் பண்ணலாம். ஸோ இது வந்து சைனா, இங்கே வந்து ஆப்கானிஸ்தான், இங்கே பாகிஸ்தான், இது நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த பக்கம் டிபெட்டு, இங்கே வந்து நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் வந்து இப்படி தான் பிரிச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம இந்தியாவோட மேப்பு, இது பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, 1927 வந்து அந்த ஜம்மு காஷ்மீர், அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் நடக்கிறதுக்கெலாம் முன்னாடி வந்து ஜம்மு காஷ்மீரில் 1927 ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் லா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அது என்னென்னா, ஜம்மு காஷ்மீருக்குள்ளே வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கிற ஆளுங்களாம் வந்து வேலைக்கு வரக்கூடாது. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற லேண்டை வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் வந்து வாங்கக்கூடாது. நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டேட்டில் வேலை வாய்ப்புக்கும் உரிமை இருக்குது. அதே மாதிரி இடம் வாங்குறது, வீடு கட்டுறது எல்லாமே நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் உரிமை இருக்குதுன்னு 1927 ஜம்மு காஷ்மீரில் வந்து ஆல்ரெடி ஒரு சட்டம் ஏற்றி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்து என்னென்னா, 1947 ராஜா ஹரி சிங் அவர் வந்து ஒரு முடிவு பண்ணுறார். என்ன முடிவு பண்ணுறாருனா, 1947 வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு. கிடைச்ச உடனே இப்போது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பரவாயில்ல மறுபடியும் சொல்கிறேன். இந்தியா வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு கிளம்பி போயிட்டாங்க. போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா,
இங்கே இருக்க ராஜாக்கள் அரசாண்ட இடங்கள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் இந்தியாவோட போய் சேர்றதுனாலும் சேர்ந்துக்கலாம். ஏன்னா நாங்கள் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டோம். பாகிஸ்தான் ஒரு தனி நாடு உருவாயிருச்சு. அங்கே போய் சேர்றதுனாலும் சேர்ந்துக்கலாம். இல்லை நாங்கள் தனியாக இருக்கிறோன்னாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வேணால் முடிவு பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க வந்து பொதுவாக எல்லாருக்கும் வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதில் அரவுண்டு 562 அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 562 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. மொத்தம் வந்து 564 அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இந்த மொத்த பேரும் வந்து இந்த டீம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவோட சேர்ந்துட்டாங்க. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் இந்தியா கூட சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஹைட்ராபாத் அண்டு ஜம்மு காஷ்மீர் இவங்க மட்டும் யோசிக்கிறாங்க, நம்ம இந்தியாவோட சேரலாமா இல்லை பாகிஸ்தானோட சேரலாமா அப்படின்னு. ஏன் யோசிக்கிறாங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஹைட்ராபாத்தில் இருக்கிற அரசர் வந்து முஸ்லீமு, அவருக்கு வந்து பாகிஸ்தான் கூட சேரணுன்னு ஆசை. ஆனால் அங்கே இருக்க மக்கள் வந்து ஹிந்து, அவங்களுக்கு இந்தியாவோட சேரணுன்னு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் பார்த்திங்கன்னா ராஜா ஹரிசிங், உங்கள் பேர் பார்த்திங்கனாலே தெரியும், அவருக்கு வந்து நம்ம இந்தியாவோட சேரணுன்னு ஆசை. அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து முஸ்லீம்ஸு, அவங்களுக்கு வந்து பாகிஸ்தானோட போகணுன்னு ஆசை. ஸோ இந்த டைமில் வந்து என்னென்னா ராஜா ஹரிசிங் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறாரு. என்ன அக்ரிமெண்ட்னா பாகிஸ்தானோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறார். அது என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நிகழ்நிலை ஒப்பந்தம், அதாவது ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணுறார். ஸோ இந்த அக்ரிமெண்ட் படி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு சில, அதாவது ஜம்மு காஷ்மீர் வந்து பாகிஸ்தானோட இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் கான்டாக்டில் இருக்கும். அதாவது ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன். ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்க மக்கள் பாகிஸ்தானுக்கு போகணும், பாகிஸ்தானில் இருக்க மக்கள் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வரணும், அதே மாதிரி இங்கே இருக்க பொருளை அங்கே சேல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாண்ட் ஸ்டில், இதோடு நம்ம நிறுத்திக்கலாம் நம்ம ஒப்பந்தத்தை, நம்மளோட உறவை. மற்றபடி நாங்கள் வந்து உங்கள் கூட சேரலை, நீங்களும் வந்து எங்களை வந்து உங்கள் கூட சேர்த்திக்கல அப்படின்ற மாதிரி ராஜா ஹரிசிங் வந்து ஒரு முடிவு பண்ணி ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட்டுன்ற ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து பாகிஸ்தான் கூட போடுறாரு. நாங்கள் தனிப்பட்டே இருக்கோம், ஆனால் இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒன்றா உறவு முறையில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட்டு போட்டுடுறாரு ராஜா ஹரிசிங். அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க ராஜா ஹரிசிங் மேலே, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எப்படி நீ வந்து எங்கள் கூட வந்து சேராமல் இருக்கலாம், நீ வந்து எங்கள் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோடனே ஹரிசிங் என்ன பண்ணுறாரு, அப்போதைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து மவுண்ட் பேட்டன், அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப நிறைய பிரச்சனை தராங்க பாகிஸ்தான் சைடில் இருந்து, அதனால் நீங்கள் வந்து என்னையும் எங்கள் நாட்டையும் வந்து கொஞ்சம் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டோடனே மவுண்ட் பேட்டன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்தியா கூட இணையறன்னு சொல்லுங்கள், அப்போ வந்து நாங்கள் வந்து உங்களை எங்கள் கூட சேர்த்திக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே. அந்த டைமில் தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனும் வந்து டிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். டிசம்பர் 9, 1946 நம்ம அம்பேத்கருக்கு கீழே வந்து ஒரு 6-7 பேர் வச்சு கான்ஸ்டியூஷன் வந்து டிராஃப்ட் பண்ணுறோம். இந்த டேட் ரொம்ப முக்கியம். இது நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். டிசம்பர் 9, 1946 இந்த கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம இந்தியாவோட அரசியல் அமைப்பு சட்டம் வந்து எப்போ வந்து டிராஃப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, எப்போ அந்த வேலையை தொடங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த டேட் தான், டிசம்பர் 9, 1946. அப்போ அந்த டைமில் இது நடக்குது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அக்டோபர் 26 வந்து ராஜா ஹரிசிங் வந்து இந்தியாவோட ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணுறாரு. அதாவது இணக்க ஒப்பந்த ஆவணம், அதாவது IOA, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படின்னு ஒரு இது சைன் பண்ணுறாரு. அது ஆக்சுவலாக என்னென்னா அவரும் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. என்ன ஒப்பந்தம்னா, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, கம்யூனிகேஷன், அதாவது வெளியுறவுத்துறை, அடுத்து டிஃபென்ஸு பாதுகாப்புக்காக, அப்புறம் வந்து தொடர்பு, இந்த கம்யூனிகேஷன், இந்த விஷயங்களுக்காக வந்து நாங்கள் உங்கள் கூட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுறாரு ராஜா ஹரிசிங்.
யார் கூட? இந்தியா கூட. ஆல்ரெடி ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட்டு பாகிஸ்தான் கூட சைன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்தியாவோட என்ன பண்ணுறாரு? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சைன் பண்ணுறாரு. அக்டோபர் 26, 1947 சைன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஓகே. இப்போது நம்ம கூட வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் வந்து சைன் பண்ண உடனே பாகிஸ்தானுக்கு வந்து கோவம் வந்துடுது. என்ன, நீங்கள் வந்து எங்கள் கூடயும் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு இந்தியா கூட போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து வார் வருது. ஜம்மு காஷ்மீர் வந்து எங்களுக்கு தான், எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை நேரு என்ன பண்ணுறாருனா யூஎனுக்கு கொண்டு போகிறார். யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது யூஎனுக்கு கொண்டு போகிறார். யுனைடெட் நேஷன் கொண்டு போயிட்டு எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு சமாதானம் வேணும், அதே மாதிரி போர் நிறுத்தம் வேணும், அப்புறம் வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து யுஎன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சமாதானத்துக்கும் போர் நிறுத்தத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மக்கள் வாக்கெடுப்பு நடத்துங்க, அதாவது பிளபிசைட், அதாவது மக்களோட வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நேருக்கிட்ட இந்த மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக மக்கள் வாக்கெடுப்பு நடத்தினா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே என்ன நடக்கும்? இருக்கிற மக்கள்லாம் முஸ்லீம்ஸு. அவங்க என்ன பண்ணுவாங்க? நாங்கள் பாகிஸ்தானுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி வாக்கெடுப்பில் அவங்க அதிகமாக ஓட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை கேட்டுட்டு வந்துடுறாரு. இப்போ இங்கே என்னென்னா, இங்கே தான் பிரச்சனை. அதாவது ராஜா ஹரிசிங் வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த ஐஓஏ சைன் பண்ணும்போது மெர்ஜர்னு இன்னொன்று ஒன்று இருக்குது. அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, 562 ராஜாக்கள் மாகாணங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐஓஏவும் சைன் பண்ணிட்டாங்க, அதே சமயம் மெர்ஜரும் சைன் பண்ணிட்டாங்க. அதாவது எல்லா விஷயங்களும் மெர்ஜர்னால் நாங்கள் இந்தியாவோட முழு மனதாக இணைஞ்சிட்டோம்ப்பா, நாங்களும் இனிமேல் எங்களையும் வந்து இந்தியான்னு சொல்லுங்கள், அதாவது கர்நாடகா, ஆந்திரா இந்த இவங்களாம் வந்து இனிமேல், அதாவது மெட்ராஸ் மாகாணம்னு அப்போ இருந்துச்சு, நாங்கள் வந்து இந்தியா அப்படின்னு இணைஞ்சிட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மெர்ஜர் இதை அப்போவே ஹரிசிங் வந்து சைன் பண்ணியிருந்தார்னா இவ்வளோ பிரச்சனையே இல்லை. அவர் அதை மட்டும் சைன் பண்ணாமல் ஐஓஏவை மட்டும் சைன் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாருனா நேரு வந்து அம்பேத்கர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் வந்து இப்போ அரசியல், நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல December 9, 1946 நம்ம கான்ஸ்டியூஷன் வரையறுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு. அப்போ வந்து நேரு வந்து அம்பேத்கர்கிட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஆர்டிக்கல் 370 ஒன்று எழுதுங்க. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம், நான் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான் உருவாகுது ஆர்டிக்கல் 370, அதாவது உறுப்பு 370. அதாவது இந்தியாவோட அரசியல் அமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்காங்க ஆர்டிக்கல் 1, ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 1னா நம்ம யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸு, அதாவது ஒருங்கிணைந்த இந்திய மாகாணங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஸோ அம்பேத்கர்கிட்ட நேரு சொல்கிறார், நீங்கள் வந்து இந்த ஜம்மு காஷ்மீரில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால் ஆர்டிக்கல் 370ன்னு தனியாக ஒன்று புதுசாக அவங்களுக்குன்னே எழுதுங்கன்னு சொல்கிறாரு. நான் எழுத மாட்டேன், ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லாமும் ஒரு இதில் தான் வரணும், இதுக்கு மட்டும் ஸ்பெஷல் அந்தஸ்தாக ஒரு ஆர்டிக்கல் என்னால் எழுத முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதனால் நேரு வந்து என் கோபாலசாமி ஐயங்கார் அப்படின்றவரை வச்சு தான் இந்த ஆர்டிக்கல் எழுதுகிறார். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஆர்டிக்கல் 370 இயற்றியது யார்? அம்பேத்கரா, கோபாலசாமி ஐயங்காரா? இன்னும் 2 ஆப்ஷன் வரும். நம்ம நார்மலாகவே ஆர்டிக்கல்னாலே அது அம்பேத்கர் தான் எழுதியிருப்பாங்க, ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கிற எல்லா ஆர்டிக்கலும் அம்பேத்கர் தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த ஆப்ஷனை போட்டுருவோம். ஆனால் 370 எழுதினவர் கோபாலசாமி ஐயங்கார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா, நம்ம நவம்பர் 26 வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே கான்ஸ்டியூஷன் ரெடி ஆகிடுச்சுப்பா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை அம்பேத்கரோட சேர்மன்ஷிப்பில் அவருக்கு கீழே ஒரு 7 பேரை வச்சு எல்லா நாட்டுகளில் இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டங்களை எல்லாத்தையுமே எடுத்து அது எல்லாத்தையுமே வரையறை செஞ்சு நம்ம இந்தியாவுக்குன்னு ஒன்று ரெடி பண்ணியாச்சு. எப்போது? 1949 நவம்பர் 26 இந்த டேட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வரையறை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் வரையறை செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அது ஏற்றுக்கணும்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம குடியரசு தினமான ஜான்வரி 26, 1950 என்ன பண்ணுறாங்க,
நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஓகே, நம்ம இந்தியாவில் அது நடைமுறை வந்துருச்சு. அப்போ ஆர்டிகல் 370யும் பாகிஸ்தானுக்காக நடைமுறைக்கு வந்துருச்சு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும். இங்கே என்னென்னா, இந்த ஆர்டிகல் 370 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இங்கே பாருங்கள், 369லேருந்து 392 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் எல்லாமே வந்து என்னென்னா தற்காலிகமான ஆர்டிக்கல், அதாவது டெம்பரவரியாக. அது நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா தூக்கிடலாம். அதனால தான் இந்தியா வந்து இப்போ ஆர்டிக்கல் 300 இதுக்குள்ளே தானே வருது 370. அதனால் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டிக்கல் 370 தூக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம எழுதின சட்டமே அப்படி தான் எழுதியிருக்கோம். அப்புறம் இந்த கொஸ்டின் கேட்கலாம், ஆர்டிக்கல் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட் 21 இருக்கா. இப்போது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் அப்படின்னா 1லேருந்து 400 வரைக்கும் இப்போ ஆர்டிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஆர்டிக்கல் அவ்வளோ இருக்குன்னா பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. பகுதி 1 அதில் 1லேருந்து 4 வரைக்கும், பகுதி 2 4லேருந்து 8 வரைக்கும், அந்த மாதிரி பார்ட்டாக பிரிப்பாங்க. அப்படி பிரித்த பார்ட்டில் பார்ட் 21 தான் வந்து 369லேருந்து 392 வரைக்கும் இருக்க ஆர்டிகல்ஸ் வருது. ஸோ இது கூட எக்ஸாம்பிள் கேட்கலாம், ஆர்டிகல் 370 எந்த பகுதியில் வருது, எந்த பார்ட்டில் வருதுன்னா பார்ட்டு 21 ரோமன் லெட்டர்ஸ்லேயும் கொடுப்பாங்க. சரி, ஓகே. இப்போது 1951 1951 ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் என்னென்னா, நேரு வந்து அப்துல்லா அப்படின்றவரை வந்து என்ன பண்ணுறாருனா, அந்த ஜம்மு காஷ்மீருக்கு வந்து ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு தனி இதாக தானே இருக்குது, அவங்க இந்தியா கூடயும் சேரல, பாகிஸ்தான் கூடயும் சேரல. ஆனால் இந்தியா கிட்ட அவங்க உதவி கேட்டு வந்திருக்கிறனால நம்ம ஆர்டிகல் 370 இயற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்துல்லா அப்படின்றவரை வந்து ஜம்மு காஷ்மீருக்கு நம்ம பொறுப்பாக, அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவரை வந்து அங்கே நியமனம் பண்ணுறோம். கவர்னராகவோ பிரைம் மினிஸ்டராகவோ அங்கே நியமனம் பண்ணுறாங்க. அப்போது நடக்கிற அங்கே வந்து அப்துல்லா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனிப்பட்ட ஒரு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஒன்று நம்ம உருவாக்கிடுறோம், நம்மளுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனே உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி இந்தியா வந்து ஒன்று உருவாக்கி அரசியலமைப்பு சட்டம்னு உருவாக்கியிருக்கு, ஆனாலும் நம்மளுக்குன்னு தனியாக ஒன்று நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேருவும் அப்துல்லாவும் வந்து, ஏன்னா அந்த மக்களை நம்ம சமாதானப்படுத்தணும்ல, நீங்கள் இந்தியாவோட சேரல, இந்தியாவோட ஒரு சில விஷயங்கள் தான் நீங்கள் வந்து தொடர்பில் இருக்கீங்க, மற்றபடி உங்களுக்குன்னு தனி சட்டம் எல்லாமே தனித்தனியாகவே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே விடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1952 டெல்லி அக்ரிமெண்ட்டுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. டெல்லி அக்ரிமெண்ட்னா என்னென்னா, இப்போ நம்ம இந்தியா வந்து அவங்களுக்குன்னு தனியாக அரசியலமைப்பு சட்டம் அவங்க உருவாக்கிட்டாலும் இப்போ நிறைய விஷயத்தில் இந்தியாவால் அவங்களுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆக முடியல. என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டு, அடுத்து யூபிஎஸ்சி, எலெக்ஷன் கமிஷனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியா வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஜம்மு காஷ்மீருக்குள்ளே செயல்படுத்த முடியல. ஏன் முடியலன்னா, நம்ம 3 விஷயத்துக்காக தானே அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதாவது என்னென்ன விஷயங்கள், டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, கம்யூனிகேஷன், இந்த 3 விஷயத்துக்கு தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம இன்வால்வ் ஆகணும்னா அதுக்கு நம்ம புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் போடணுன்னு அப்போ என்ன பண்ணுறாங்க, டெல்லி அக்ரிமெண்ட்னு ஒன்று நேரு வந்து அப்துல்லா கிட்ட சொல்லி ஒரு அக்ரிமெண்ட், ஏன்னா அப்துல்லா தானே நேரு தானே நியமிச்சிருக்கிறாரு, நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து இதாக இருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவர் மூலிமா டெல்லி அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க 1952. அப்போது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிடலாம், ஜம்மு காஷ்மீரில் ஏதாவது பிரச்சனை தண்டனை கொடுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள்னால் சுப்ரீம் கோர்ட்டு, அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு, தென் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடத்தணுன்னா இவங்களாம் உள்ளே வரலான்னு ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறாங்க. அப்போது இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த டெல்லி அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் சரி மறுபடியும் வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரலாம். புதுசானா இன்னும் நம்ம வந்து ஜம்மு காஷ்மீருக்குள்ளே நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட தொடர்பு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா இன்னொரு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அது என்னென்னா ஆர்டிக்கல் 35A. அதாவது இந்த ஆர்டிக்கல் 35A மூலிமா தான் இந்த டெல்லி அக்ரிமெண்ட் விஷயத்தையும் ப்ளஸ் ஏற்கனவே நம்ம அவங்கக்கிட்ட தொடர்பில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் கான்டாக்டில் இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த ஆர்டிக்கல் 35Aவையும் வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க. பிரசிடென்ஷியல் ஆர்டர் போட்டு 1954, நல்லா கவனிக்கணும்,
ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டிகல் 370 எப்படி உள்ளே வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ ஆர்டிகல் 35A எப்படி உள்ளே வருதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஆர்டிகல் 35A என்னென்னா, நான் இங்கே மென்ஷன் பண்ணல. என்னென்னா, சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க. யாருக்குன்னா, ஜம்மு காஷ்மீரில் வாழ்கிற மக்களுக்கு வந்து நிறைய சிறப்பு அந்தஸ்துகள் கொடுக்குறாங்க. என்னென்னா, அவங்களுக்கு வந்து பப்ளிக் செக்டார் ஜாப்ஸு, அப்புறம் வந்து அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணணும், அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே அனுபவிக்கலாம். அப்படின்றது வந்து என்னென்னா இந்த ஆர்டிகல் 35Aல வரும். இப்போ நிரந்தர குடியிருப்புதாரர்கள், அதாவது ஜம்மு காஷ்மீர்லேயே வந்து ஒருத்தங்க அந்த அந்த ஊரில் தான் அவங்க பிறந்ததுலேருந்து நிரந்தரமாக அவங்க குடியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சலுகைலாம் வந்து என்னது அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கேயே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸு, அப்புறம் அவங்க அங்கே இடம் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆர்டிகல் 35Aல வந்து கொண்டு வராங்க பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலிமா. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி. அதாவது ஆர்டிகல் 370னா என்ன, அது எப்படி வந்துச்சு, ஆர்டிகல் 35Aனா என்ன, அது எப்படி வந்துருந்துச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, என்னென்னா இந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலிமா இந்த 2 விஷயத்தையும் தூக்குறாங்க. அதாவது ஆர்டிகல் 370வும் ஆர்டிகல் 35Aவையும் வந்து இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணுறாங்க. இனிமேல் வந்து ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீருக்கு கிடையாது, ஆர்டிகல் 35Aவும் ஜம்மு காஷ்மீருக்கு கிடையாது அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அது ரெண்டுமே வந்து டெம்பரவரி ஆனது தானே. ஆர்டிகல் 370 வந்து டெம்பரவரி, நம்ம எப்போனாலும் தூக்கிக்கலான்னு தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்கோம். அதை கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆகஸ்ட் 5, 2019 இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் இருக்கும். எப்போ ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5 ஆகஸ்ட் 6 வந்து லோக்சபாலையும் வந்து இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ வந்து இது நடைமுறைக்கு வருதுன்னா அக்டோபர் 31, 2019. அதாவது ஆகஸ்ட் 5 வந்து பில் பாஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்லிமெண்ட்டில் வந்து இதை பற்றி விவாதம் பண்ணுறாங்க. நடைமுறைக்கு வந்து சட்டமாக இயற்றப்பட்டு அக்டோபர் 31, 2019. அதாவது எப்படி வந்து ஒரு பில்லு வந்து சட்டமாக மாறும், இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. என்னென்னா இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர்லேருந்து 370யும் 35Aவையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலான்னு பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லு பாஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஓட்டிங் நடத்துவாங்க. ஓட்டிங்னா என்னென்னா, இது வந்து எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் வந்து பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த விஷயத்துக்கு யார் யாரெல்லாம் ஓட் பண்ணுறீங்க, இது ஓகே அப்படின்னு ஓட் பண்ணுறீங்க, யார் யாரெல்லாம் வந்து வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஓட்டிங் எடுப்பாங்க. அதில் வந்து 2 விதமாக இருக்கும், சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களில் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா 250 பேருக்கு மேலே ஓட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, இது வந்து நம்ம சட்டமாக இயற்றிடலாம், மக்களுக்கு வந்து இந்த சட்டத்தை நம்ம செயல்முறை பண்ணிடலாம் அப்படின்றது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 3ல் 2 பங்கு இருக்கிறவங்க, அதாவது மோர் தேன் ஹாஃப் ஓட்டிங் வந்து அங்கே நடக்கணும். அப்போ வந்து 500 பேர்னால் குறைஞ்சது வந்து 300 பேருக்கு மேலே வந்து ஓட்டிங் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து அது என்னென்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு பாஸ் ஆகி அது வந்து என்ன ஆகுனா ஒரு சட்டமாக வந்து இயற்றப்படும். இதெல்லாம் வந்து நம்ம பார்லிமெண்ட் பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ சார் நீங்கள் கேட்கலாம், சார் எதுக்காக சார் இந்த டேட்டு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வல்லபாய் பட்டேலோட பர்த்டே. ஏன் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே அன்னைக்கு இதை ஏற்றுறாங்கன்னா, அவர் தான் வந்து ஒருங்கிணைந்த இந்தியா உருவாகிறதுக்கு, அதாவது நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த 562 பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கிட்டேயும் போய் பேசி நீங்கள்லாம் இந்தியாவோட இணைஞ்சிருங்க, நம்மளாம் இந்தியாவாக இருக்கலாம் அப்படின்னு அவர் தான் வந்து அப்போ வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கிறார். ஜவஹர்லால் நேரு வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு சுதந்திர இந்தியாவுக்கு. வல்லபாய் பட்டேல் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கிறார். அவர் தான் வந்து மிலிட்ரிக்கும் வந்து ஹெட்டாக இருக்கிறார் அந்த டைமில். அந்த மிலிட்ரி ஃபோர்ஸை வச்சு தான் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் டீல் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் அவருக்கு இரும்பு மனிதர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது, அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேர். ஸோ அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி அக்டோபர் 31, 2019க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிக்கலில் 370யும் ஆர்டிக்கல் 35Aவையும் ஜம்மு காஷ்மீருக்கு ரத்து செஞ்சுட்டு
என்ன பண்ணுறோன்னா ஜம்மு காஷ்மீர் தனி யூனியன் பிரதேசமாகவும் அதே மாதிரி லடாக்கை தனி யூனியன் பிரதேசமாகவும் யூனியன் டெரிட்டரியாகவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மாற்றுறோம். ஓகேங்களா? இப்போ இது தனி இது தனி. ஆனால் இங்கே என்னென்னா ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு தனி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. ஆனால் லடாக்குக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது. ஸோ இப்போ என்னென்னா ஓகே இப்போ கவனிங்க. இப்போ முன்னாடி இந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம என்னென்ன எப்படிலாம் இருந்துச்சு, டியூவல் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சு. அதாவது ஜம்மு காஷ்மீரில் வாழ்கிற மக்களுக்கு 2 சிட்டிசன்ஷிப்பு. அவங்க ஜம்மு காஷ்மீர் சேர்ந்தவங்கன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க, இந்தியாவை சேர்ந்தவங்கன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஒன்லி இந்தியாவோட குடியுரிமை மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட 2 குடியுரிமை இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டியூவல் நேஷ்னல் ஃப்ளாக். ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு நேஷ்னல் ஃப்ளாகும் அங்கே பறந்துட்டுருக்கோம், பக்கத்துலேயே இந்தியாவோட நேஷ்னல் ஃப்ளாகும் பறந்துட்டுருக்கோம். அடுத்து என்ன கண்டிஷன்னா நோ அவுட் சைடர்ஸ் பை ப்ராப்பர்ட்டி. எப்படி ஆர்டிகல் 35A படி பார்த்தோம்னா அங்கே இருக்கிற நிரந்தர குடியிருப்பு வாசிகள் தான் வந்து அங்கே நிலம் வாங்கணும்னு சொல்லி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அது வந்து வெளியாட்கள் வந்து நிலம் வாங்க முடியாது, ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க. அடுத்து நோ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃபார் உமன். அதாவது எப்போனா ஜம்மு காஷ்மீரில் இருக்க உமன்ஸ் வந்து நான் காஷ்மீரி ஹஸ்பண்ட்ஸ், அதாவது வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்களோ இல்லை வேறு நாட்டை சேர்ந்தவங்களோ அவங்க மேரேஜ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டியுமே ரைட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக, அதாவது அடிப்படை உரிமையாக ஒரு குடிமகனுக்கு அடிப்படை உரிமையாக நம்ம ரைட் டு ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தோம். அதாவது இந்த நிலம் எனக்கு உரியது அப்படின்னா அந்த நிலத்துக்கு வந்து யாருமே, அதாவது அரசாங்கமே வந்து சொந்தம் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையில் அது வந்து ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமைன்னு நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அம்பேத்கர் எழுதியிருந்தார் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை. அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அடிப்படை உரிமைகள்னு இருக்கும், அடிப்படை கடமைகள்னு இருக்கும் நம்ம குடிமக்களுக்கு. அதில் வந்து ஆர்டிக்கல் 19 ஆர்டிக்கல் 31 வரைக்கும் இருக்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனுக்கு உண்டான அடிப்படை உரிமைகளாக இருந்துச்சு. அதில் ஆர்டிக்கல் 31 தான் வந்து என்ன இருந்துச்சுன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்தியா வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொத்து வந்து ஒரே ஆள், இப்போ ஒரு அரசர் இருக்கிறாருன்னா அவரே வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பார். அவரோட தலைமுறை அடுத்தடுத்து வர தலைமுறைங்களாம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களே வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸும் வந்து அவங்களே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய ஏழை மக்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதை அவங்கக்கிட்டேருந்து வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க. என்னென்னா எனக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்துப்படி எனக்கு வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, என் சொத்தை நான் தான் அனுபவிக்கணும், யாருக்கிட்ட என்னால் பிரித்து கொடுக்க முடியாது, கவர்மெண்ட்டே வந்தாலும் அதை எடுக்க முடியாது அப்படின்ற ஆர்டிக்கல் 31 எனக்கு அடிப்படை உரிமையில் இருக்குது, அதனால் அது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என்னடா அதே மாதிரி இப்போது இந்த ரோட்வேஸு ரயில்வேஸு, இப்போ ஒரு ரயில்வே வரணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தங்களோட நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தை வந்து கவர்மெண்ட்டு கேட்குறாங்கன்னா அவங்க உடனே போய் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க, சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்லேயும். எனக்கு வந்து அடிப்படை உரிமை இருக்குது, ரைட் டு ப்ராப்பர்ட்டி படி ஆர்டிக்கல் 31 படி என்னால் வந்து என் இடத்த நான் தான் வந்து அனுபவிக்கணும், கவர்மெண்ட்டுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு வந்து அவங்க கேஸ் போட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்காரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டாலே எடுக்க முடியாத மாதிரி அந்த அடிப்படை உரிமையில் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த அடிப்படை உரிமையில் இருக்கிற ஆர்டிக்கல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துட்டு வேறு இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம். அதாவது அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அமெண்ட்மெண்ட் என்னென்னா சட்ட திருத்தம், 44வது அமெண்ட்மெண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 44வது அமெண்ட்மெண்ட்டு ஏஎம்டின்னு போடுற அமெண்ட்மெண்ட்டுக்கு எப்போனா 1978 கரெக்ட், 1978 இந்த டைமில் வந்து அமெண்ட்மெண்ட்டுனா ஒன்றும் இல்லை,
சட்ட திருத்தம், அதாவது ஏற்கனவே எழுதின சட்டத்தை வந்து திருத்துறது. எப்படி திருத்த முடியும்? பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லு பாஸ் பண்ணணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிட்டுருக்கு, இந்த சட்டத்தை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் 44வது சட்ட திருத்தம் அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து 1978, அதாவது இந்திரா காந்தி அம்மா அவங்க பீரியடில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை தூக்கி 300A அப்படின்ற இடத்துல கொண்டு போய் வச்சிடுறாங்க. 300A அப்படின்ற ஆர்டிக்கலாக மாற்றிடுறாங்க. அப்போலேருந்து என்ன ஆகுது, நம்ம அடிப்படை ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து தூக்கியாச்சு. இனிமேல் வந்து கவர்மெண்ட் ஈஸியாக வந்து ஒருத்தங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து மக்களோட நல பணி திட்டத்துக்காக எடுத்துக்கலாம். அவங்களால வந்து அவங்க அது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு பெரிய டாபிக். இது பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து அங்கே ஜம்மு காஷ்மீரில் அப்படியே தான் இருக்குது. அதாவது அங்கே இருக்கிற நிலத்தை வந்து கவர்மெண்ட்டாலேயே வந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம் அவங்கக்கிட்ட வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிக்கல் 352, 360, 368, அப்புறம் 356, இதெல்லாம் வந்து எமர்ஜென்சிஸ் ஆர்டிக்கல். இதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 352 எதை பற்றி டீல் பண்ணுன்னா, நேஷ்னல் எமர்ஜென்சி. இப்போது நேஷ்னல் எமர்ஜென்சினா என்னென்னா, இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட பிரச்சனைக்கு வராங்க, இல்லை சைனா வந்து இந்தியா கூட பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னா, வேறு கண்ட்ரி வந்து இந்தியா கூட பிரச்சனைக்கு வராங்கன்னும் போது நம்ம நாடு வந்து யாருக்கு கீழே போய்டும்னா, எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 352 படி நேஷ்னல் எமர்ஜென்சியை அமல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரசிடெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடும். இப்போது பிரசிடெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே போகணுன்னா அது ஆர்டிக்கல் 352 அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி அமலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன? 360. இப்போ இந்தியாவில் வந்து பணப்பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை அதிகமாயிருச்சு. மக்கள் வந்து பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வறுமைக்கு எல்லோரும் போயிட்டோம் அப்படின்னும் போது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த விஷயங்கள்லாம் சரி செய்கிறதுக்கு ஒரு சில மாற்றங்கள்லாம் இந்தியா வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்லாம் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் வந்து எப்படி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஆர்டிகல் 352னா என்ன அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி, 360னா என்ன, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 368, அதாவது சட்ட திருத்தங்கள்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் மூலிமா பண்ணுறாங்கல்ல, அந்த சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு என்ன ஆர்டிக்கலில் எழுதி வச்சுருக்கிறாரு அம்பேத்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 368 படி தான் சட்ட திருத்தங்கள் பண்ண முடியும். ஏற்கனவே எழுதின ஒரு சட்டத்தை திருத்தணும்னா அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்னென்னா ஆர்டிக்கல் 368. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சினா என்ன? இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடும் வந்து கர்நாடகாவில் வந்து தண்ணிக்காக பிரச்சனை பண்ணி எல்லாம் அடிச்சிக்கிறாங்க, பிரச்சனை வருது, காவேரி நீருக்காக பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, அது வந்து அப்போது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி அறிவிச்சிருவாங்க. அதாவது யார் அறிவிப்பாங்கன்னா, கவர்னர் அறிவிப்பார். எப்படி நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து பிரசிடெண்ட் அறிவிக்கிறாரோ அதே மாதிரி வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து கவர்னர் வந்து அறிவிப்பார். இந்த ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை வந்துச்சுனாலோ, இல்லை ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து மத கலவரம் வந்து நிறைய நடந்துருச்சு அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து அறிவிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி ஆர்டிகல்ஸ். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தனியாகவே பார்க்கலாம், ஒரு செக்ஷனாகவே பார்க்கலாம். ஸோ இந்த எமர்ஜென்சி ஆர்டிகல்ஸ் எதுவுமே வந்து அங்கே வந்து அமல்படுத்த முடியாது இது வரைக்கும். அதாவது என்னென்னா ஆர்டிக்கல் 356 தவிர மற்ற எதுவுமே வந்து அங்கே அமல்படுத்த முடியாது. அமல்படுத்தணுன்னா பிரசிடெண்ட்டு முடிவு பண்ணணும். பிரசிடெண்ட்டு போய் ஜம்மு காஷ்மீரில் இருக்க சிஎம்கிட்டையும் அந்த கவர்னர்கிட்டையும், லெஃப்டினன்ட் கவர்னர்னு தான் இருப்பாங்க அங்கே, அவங்கக்கிட்டலாம் வந்து பர்மிஷன் வாங்கி அப்புறம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் முன்னாடி. அதாவது ஆர்டிகல் 370ம் 335A அமலுக்கு இருக்கும்போது. அடுத்து கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை தான் தூக்கிட்டோமே. அதை வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணி இந்த டேட்டில் நம்ம தூக்கிட்டோம். 370யும்
35ஏவும் தூக்குனதுனால இப்போ சார் நீங்கள் கேட்கலாம், சார் பார்லிமெண்ட்டில் எதை வச்சு சார் தூக்குனாங்க, அதுக்கு எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஆர்டிக்கல் 2, 3. ஆர்டிக்கல் 2ல் நம்ம எழுதியிருக்கோம் என்னது, பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது, ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படின்றது. இன்னொன்று ஆர்டிக்கல் 3ல் எழுதி வச்சுருக்காங்க சட்டத்தில் என்னென்னா, ஆல்ட்ரிங் பவுண்ட்ரி வந்து மாற்றி அமைக்கலாம். இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ தூரம் தான் பவுண்ட்ரி அப்படின்னா அதை வந்து கம்மியும் பண்ணலாம், அதிகமும் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டேட்டோட பேரையே வந்து மாற்றலாம். இப்போ ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டேட்டுக்கு இந்த பேர் இருக்குது அப்படின்னா அந்த பேரையே வந்து மாற்றலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். பார்லிமெண்ட்டில் என்னென்ன புது ஸ்டேட்லாம் உருவாக்கியிருக்காங்க, என்னென்னலாம் பவுண்ட்ரிஸ் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் இன்னொன்று, இப்போ இந்த பவுண்ட்ரி வந்து ஆல்ட்ரு பண்ணணும், புதுசாக பேரை மாற்றணும் அப்படின்னாலாம் அது உடனே பண்ணிட முடியுமானா அதுக்கு 2 விஷயம் வேணும். கண்டிப்பாக ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அந்த விஷயம் இருக்குது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டோட கருத்து, அதாவது பிரசிடெண்ட்டோட வியூ, பிரசிடெண்ட்டு வந்து ஓகேன்னு சொல்லணும். இன்னொன்று என்னென்னா அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்க மக்களும் வந்து அதுக்கு ஓகே சொல்லணும். அப்போ தான் வந்து அந்த பவுண்ட்ரி வந்து நம்மளால் மாற்ற முடியும். நம்ம பாட்டும் அதாவது பார்லிமெண்ட்டில் பில்லு பாஸ் பண்ணி மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. பிரசிடெண்ட்டும் வந்து அவர் அக்சஸ் கொடுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். என்னென்னா ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிஞ்சாங்களா. அப்போது ஆந்திரான்னு தான் முதல்ல இருந்துச்சு, அதனோட பவுண்ட்ரியை நம்ம வந்து மாற்றிட்டு மீதி இருக்கிற இடத்துக்கு வந்து புதுசாக ஒரு பேர் வைக்கிறோம், தெலுங்கானான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 2 விஷயமே வந்துருச்சு பாருங்கள், ஆல்ட்ரிங் பவுண்ட்ரிஸு, நேம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொண்டு வந்தேன். ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014, இது ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் கண்டிப்பாக, மேட்ச் த ஃபாலோவிங்கில் இல்லை எந்த வருஷத்தில் எது நடந்ததுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி ஃபஸ்ட்டு லெஃப்டினன்ட் கவர்னர், அதாவது ஃபஸ்ட்டு கவர்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான். யார், ஜிசி முர்மு அப்படின்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்டினன்ட் கவர்னர். அதாவது எதுக்கு, ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 அப்புறம் இவர் லடாக்குக்கு பார்த்திங்கன்னா யாருன்னா, லடாக்குக்கு வந்து மத்தூர், ஆர்கே மத்தூர் அப்படின்றவர் வந்து லடாக்குக்கு இருந்தார். அதே மாதிரி நாமினேட் 2 உமன்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது அந்த லெஃப்டினன்ட் கவர்னருக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்னால் 2 உமன்ஸை வந்து அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜம்மு காஷ்மீருக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, லடாக்குக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க வந்து 2 உமன்ஸ் வந்து லெஃப்டினன்ட் கவர்னரால் நாமினேட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து அப்ளிகபிள். நம்ம அடுத்து இது தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ரைட் டு இன்ஃபர்மேஷன்னா என்ன, அது எப்படி நம்ம இந்தியாவில் என்னென்னலாம் அது மூலயமா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஒரு மெயின்ஸ் கொஷினுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ ஒரு மெயின்ஸ் கொஷினில் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஆர்டிகல் 370யும் ஆர்டிகல் 35A நம்ம ரத்து செஞ்சதுனால ஜம்மு காஷ்மீருக்கு என்னென்னலாம் நன்மைகள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்லுங்கள். இல்லை மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இது நன்மையா தீமையா இந்த மாதிரி நம்ம பிரித்ததுனால, இல்லை இந்த மாதிரி நம்ம பிரித்ததுனால தான் ஆப்ரேஷன்ஸ் இப்போ நடந்த இந்த பஹல்காம் அட்டாக்கு, இப்போ நடந்த இந்த இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இதிலிருந்து கேட்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக மெயின்ஸ் கொஷின்ஸு நீங்களே வந்து கொஷின் டிசைன் பண்ணி அதுக்கு ஆன்சர் ரைட் அப் பண்ணி என்னென்னு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல், குட் லக்.